நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். பிஸ்மில்லா செகண்ட் ஹேண்ட்ஸ் கார்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷாப் வீடியோ தாங்க. மொத்தம் ஒரு 6 வண்டி இருக்குது. எல்லா வண்டிக்கும் வந்து டீட்டெயிலு அதோட ப்ரைஸ் எல்லாமே சொல்கிற பாருங்க. அடுத்தது வந்து எல்லாமே வந்து சிங்கிள் வீடியோ கூட போட்டு இருக்கோம், அதுவும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்மில்லா செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் இன்னொரு யூடியூப் சேனலில் கூட வருது, தமிழ் 24 சேனலில் வருது. அந்த சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பிஸ்மில்லா செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் ஃபஸ்ட் டைம் பார்க்குற இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பிஸ்மில்லா செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் மார்க்காடு. பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட மஹேந்திரா ஸ்கார்பியோ வந்துருக்கு. மஹேந்திரா ஸ்கார்பியோ 2004 மாடலு, 2026 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க. 2004 மாடல் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் இல்லை, மற்றபடி வந்து எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனான வண்டி இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும். வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. 5 வீலும் வந்து அலாய் வீலாக வருதுங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 தான் கேட்குறாங்க கஸ்டமரு. வாங்க, இதுவும் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து கொடுக்குறோம். எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வண்டிக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வண்டியும் வந்து கஸ்டமர் வண்டி தாங்க. நம்ம வந்து கமிஷன் பேஸில் தான் வந்து வியாபாரம் பண்ணின்னு இருக்கோம். எல்லா வண்டியும் கஸ்டமர் வண்டி தான். எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரோம். இப்போ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க. ஹோண்டா சிட்டி 2009 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கிற வண்டிங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னியோட சேர்த்து 5 வீலும் அலாய் வீலாக வருது. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. சென்ட்ரல் லாக்கும் இருக்குது வண்டியில். வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஹோண்டா சிட்டி 2009 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கிற வண்டிங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கான ப்ரைஸு 1,35,000 தான் கேட்குறாங்க. வாங்க, இதுவும் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃபராக எடுத்து கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட லோன் ஆப்ஷன், எந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இல்லை. எந்த வண்டி பிடிச்சிருக்கோ பெஸ்ட்டான ஆஃபராக பண்ணித்தரோம். கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ டிடிஐ இன்ஜினுங்க. இது CR4 இல்லை, டிடிஐ இன்ஜினு. சாதா இன்ஜின் தான். செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் செலவு வரும். இந்த வண்டிகள்லாம் வந்து செலவு பார்த்தீங்கன்னா எந்த செலவும் வந்து ரொம்ப அதிகமான பட்ஜெட் இல்லை, லோ பட்ஜெட்டில் வரும். இந்த வண்டிக்கான மாடல் பார்த்தீங்கன்னா 2014 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கிற வண்டிங்க. வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக்கு. வண்டியில் வந்து ஏசி இல்லைங்க. ஏசி இதில் குறைன்னு பார்த்தீங்கன்னா ஏசி இல்லை. அதனால் வந்து இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,35,000 கேட்குறாங்க. வாங்க, இதுவும் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரோம். இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரோம். இப்போ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ ஒயிட் கலர் வண்டி, 2012 மாடலு, 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி தெளிவாக இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிடி இன்ஜின், சாதா இன்ஜின் தான். வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வரும், சென்ட்ரல் லாக் வந்துடுதுங்க. இதுலேயும் வந்து ஏசி வந்து ஒர்க்கிங் இல்லை. வண்டி தெளிவாக இருக்குது. வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனு, வேலூர் ரெஜிஸ்ட்ரேஷனு, 23 வேலூர் ரெஜிஸ்ட்ரேஷனு. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 தான் கேட்குறாங்க. இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை, நெகசபிள் தான். வாங்க, ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து கொடுக்குறோம். இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோங்க. நம்ம ஷாப்லேயே வந்து 4 வண்டி சோல்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 5வது வண்டி ஃபியட் புண்டோ, 2011 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பேக் வைப்பரும் வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னியோட சேர்த்து 5 வீலும் அலாய் வீலாக வரும். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஜெட் இன்ஜினுங்க. ஷிஃப்ட்டுக்கு அதுக்கப்புறம் விஸ்டாக்கெல்லாம் வர இன்ஜினு, குவார்டர் ஜெட் இன்ஜின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேரண்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வேரண்ட்டுங்க, பெட்ரோல் இல்லை, டீசல் வேரண்ட்டு. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அவுட்லைனு, இன்ட்ரெல்லு எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. இதுவும் சிங்கிள் வீடியோ போட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 தான் கேட்குறாங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தான். அதே மாதிரி எங்ககிட்ட லோன் ஆப்ஷன் இல்லை. லோன் ஆப்ஷன் கேட்காதீங்க. வாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக ரெடி கேஷாக வாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா
ஹோண்டாய் i10. ஹோண்டாய் i10 2007 மாடல், 2028 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு. வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. ஏசி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக் வந்துடுது, ஏர் பேக் வருது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டி. வண்டி தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 தான் கேட்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து கொடுக்குறோம். எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. நம்ம பிஸ்மில்லா செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் இருக்கிற லொகேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம், மார்க்காடுங்க.